தஸ்மியா. இன்னைக்கு பாடம் 2ல் பிஸ்மில்லாஹ் என்ற வாசகத்திற்கு தஸ்மியா என்று கூறப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்க்கு அவ்வூத் என்று கூறப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோமோ, அதே போன்று தான் இன்னைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கு தஸ்மியா என்று கூறப்படும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி திருப்பெயரால், அல்லாஹ் அல்லாஹ்வின், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இதனுடைய பொருள், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அனைத்து செயல்களையும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பியுங்கள். நாம் எந்த ஒரு நற்செயல்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அல்லாஹுடைய அந்த பெயர் இருக்கணும். ஒவ்வொரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹுவின் பெயரை கூற வேண்டும் என இஸ்லாம் மனிதர்களுக்கு போதிக்கின்றது. எந்த காரியம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கப்படுமோ அதில் அல்லாஹுவின் உதவியும் கிருபையும் ஏற்படும். அதனால் அந்த செயலில் நன்மையும் அபிவிருத்தியும் ஏற்படும். அபிவிருத்தினா என்ன? நாம் எதிர்பார்க்கிறத விட அதிகமான பரக்கத், அதில் கொஞ்சமாக நமக்கு கிடைச்சாலும் கூட அதில் விசாலமான அல்லாஹுடைய பரக்கத் இருக்கும். அதைத்தான் நன்மையும் இருக்கும், அபிவிருத்தியும் இருக்கும். மேலும் அந்த வேலை மிக நேர்த்தியாகவும் வெற்றிகரமாகவும் நிறைவேற்றப்படுகின்றது. நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஒரு செயலை ஆரம்பித்தோம்னாக்க அதனுடைய வேலை மிக நேர்த்தியாக முடிஞ்சிருது, அதில் வெற்றியும் கிடைக்குது. அதில் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு விடுகின்றன. இதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த காரியம் வணக்கமாகவே கணிக்கப்படுகின்றது. அன்னலாரின் வழக்கமும் இவ்வாறாகவே இருந்தது. நாம் பிஸ்மில்லா அப்படின்றது எப்படி நாம் தொழுகிறோமோ, எப்படி குரான் ஓதுகிறோமோ, மற்ற இபாதத்துகள் செய்கிறோமோ, அதே போன்றே இந்த பிஸ்மில்லாவும் ஒரு வணக்கமாகவே கருதப்படுது. அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழக்கம் இதுவாக தான் இருந்தது. மனிதன் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ் கூறுவதை வழக்கமாக்கி கொண்டால் அவன் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் இது சரியானதா அல்லது தவறானதா என்பதை சிந்திக்க நிர்பந்தித்து விடுகின்றான். எனவே நாமும் ஒவ்வொரு காரியத்தின் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ் என்று ஓத பழகி கொள்ள வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம பிஸ்மில்லாஹ்வை கூற ஆரம்பிச்சிட்டோம்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சரியா இல்லை தவறான்ற சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த அறிவையும் நமக்கு கொடுத்துருவான். அப்போது இந்த உலகத்தினுடைய காரியமாக இருந்தாலும் மறுமையினுடைய அந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், இப்போ ஒரு வீடு கூட்டுறோமா பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கும், ஒரு தலையை சீவுறோமா பிஸ்மில்லா, ஒரு பாத்திரம் கழுவுறோமா பிஸ்மில்லா, ஒரு காய் கட் பண்ணுறோமா ஒரு பிஸ்மில்லா, ஒரு ஆடையை மாத்திரமா பிஸ்மில்லா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் பிஸ்மில்லாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு பெரிய வணக்கமாகவே ஒவ்வொரு வேலையும் ஆகிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.